அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு எடுக்கலாங்கிறத எப்படின்றத பார்க்கலாம். உள் பக்கமாக அப்படி திருப்பிக்கிங்க. கழுத்து பெருசாக இருந்துச்சுன்னா எஜ்ஜிலேருந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு நேராக ரெண்டு விரல் விட்டுக்கோங்க. அதுக்கு நேராக அடுத்து 2 விரல் விட்டுக்கோங்க. இப்போ பின் சுற்றளவு எடுத்துக்கிறோம். இந்தாண்ட 1 இன்ச்சு, அந்தாண்ட 1 இன்ச்சு. விரலால் விட்டிங்கன்னா 2 விரல் விட்டுங்க. அதுமாதிரி ப்ளவுஸ் பீட்டில் கரை சைடு 2 பக்கமும் இருக்கணும். கை பக்கம் 2 சைடும் இருக்கணும். கரை சைடு அதை கவனிச்சுக்கோங்க. மாற்றி போட்டிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு பத்தாம போயிடும். இது கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் கை பீஸு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அந்த கரை சைடே ஹெம்மிங்க்கு 4 மடித்து போட்டுக்கோங்க. கரை சைடு கீழே வரணும். ஹெம்மிங் தைக்கிறதுக்கு கரை சைடு கீழே வரணும். 4 மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஹெம்மிங் தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு விரலால் விட்டால் 2 விரல் விட்டுக்கோங்க. 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸ் கை வந்துட்டு மேல் பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா கை வைக்க சொல்லியிருக்காங்க. கை நீளம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கு மேலே கை அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது நீங்களாக வைங்கன்னு சொன்னாங்க. இப்போ இது கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் 2 இன்ச்சு விட்டுக்கிறேன். 2 இன்ச்சு வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே அளவு ப்ளவுஸ் ரொம்ப ஈஸி. கையில் இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதில் ஒரு டிப்ஸும் இருக்குது, அதை கவனிச்சுக்கோங்க. மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்குங்க. அது மாதிரி இது கரெக்டாக இருக்கான்னு இந்த மாதிரி செக் பண்ணி அக்கல் பகுதியிலேருந்து நேராக மடித்து இந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுதான் கரெக்டான அளவு. இப்போ ஸ்ட்ரைட் கோடு போட்டு நேராக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே வந்துட்டு அளவு ப்ளவுஸ் வந்துட்டு புதுசாக தைச்சவங்களாக இருந்தாலும் இல்லை தைக்க தெரியாதவங்க தைச்சிருந்தாலும் நமக்கு அந்த ஜாக்கெட்டை அளவுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த அளவில் பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. அது நம்ம எப்படி செக் பண்ணலாம். இப்போ வந்துட்டு கை நீளம் நீங்கள் எவ்வளோ பெரிய கையாக இருந்தாலும் 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. நீளம் வந்து 5 வச்சுக்கோங்க. அதோடைய பாட்டம் இப்போ கை ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அதுதான் பாட்டம். அது வந்துட்டு என்ன அளவுங்கிறத பார்த்துக்கோங்க. அதுலேருந்து 3/4 இன்ச்சு வரணும். இப்படி வச்சே பார்த்தோன்னா 5.5 வந்துச்சு. இப்போ 6.25 இருக்கான்னு நான் செக் பண்ணேன். 5.5 இருந்துச்சு, 6.25 இருக்கான்னு செக் பண்ணேன். இது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது செக் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக இருக்குது இது. இப்போ இந்த அளவு கரெக்டான அளவு. குண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிறதே எடுத்துக்கோங்க. நம்ம எந்த மாற்றமும் செய்ய வேணாம். இது நார்மலாக இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்கன்னா இந்த அளவு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்றதுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். குண்டாக இருந்தாங்கன்னா அதில் என்ன அளவு வருதோ அப்படியே வச்சுக்கோங்க. அது மாதிரி கைக்குழி வெட்டும் போது 2 பீஸ் மட்டும் எடுத்து அதை கவனமாக கவனிக்கணும். 2 பீஸ் மட்டும் எடுத்து ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு வர மாதிரி கைக்குழி கட் பண்ணிக்கோங்க. அதை ஞாபகமாக அர்கர் பண்ணிக்கோங்க. அர்கர் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முக்கியமாக அப்படி உங்களுக்கு தெரியலனா கூட முன் பக்கம் எழுதிக்கோங்க. தேங்க்யூ.